Hi friends, good morning. So morning எந்திரிச்சதுமே ஹோம்ஒர்க் நான் மறந்துட்டேன், டெஸ்ட்டு மறந்துட்டேன். நைட்டு பயங்கர அழுக. ஸோ காலைல 6 o'clock 6:30க்கெலாம் எழுப்பி ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் ரெடி ஆகிட்ருக்க டைமில் அவங்களுக்கு லஞ்ச் வந்து சாம்பார் ரைஸு, ஆஸ் யூஷுவல் சாலடு, இது வந்து பஸ்ஸு ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு அண்ட் கேரட் வந்து நைட்டுக்கு ஈவினிங் கெட்டு போகாதுல, அதனால. அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸ் ப்ளம்மு, வெண்டைக்காய் பொரியல் அண்ட் முட்டை, அண்ட் தென் மார்னிங் இட்லி கொடுத்தாச்சு. ஸோ இது பஸ்ஸு ஸ்நாக்ஸ் அண்ட் எல்லாமே இப்போது பேக் பண்ணிடலாம் லஞ்ச் பேக்கில். ஆக்சுவலி ஸ்கூல் புக்ஸு கொண்டு வர சொல்கிற வரைக்கும் ஸ்கூல் பேக் வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் பேக்லேயே அரேஞ்ச் பண்ணிடலாம், நோட்ஸு புக்ஸ் எல்லாமே பண்ணலான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ரஃப் நோட் தானே அப்படின்னு, பட் பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு என்னோடய டயட்டுக்கானது பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இப்போ நோட்டெல்லாம் வைக்க ட்ரை பண்ணால் பட் வந்து பண்ண முடியல. உங்களுக்கு டெய்லி ரெகுலர் ரொட்டீன்ஸில் வந்து என்னெல்லாம் டஃப்பாக இருக்குது, 2 கிட்ஸ் வச்சுட்டு வந்து என்ன டஃப்பாக இருக்குது, என்ன ஈஸியாக இருக்குது, எப்படி நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணலான்றதை எனக்கு காட்டுங்க. சொல்லுங்கள் மெசேஜில், கமெண்ட்ஸில். அண்ட் தென் பேக்லாம் ரெடி ஆகிடுச்சு. பேக்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஷூ வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டே போட போகிறாங்க. இன்னும் யூனிஃபார்ம் வரல, பட் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் மட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஷூ வந்து 2 பேருக்கும் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்து பாட்டாவில் தான் வாங்குவேன். ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகினது அங்கே தானே. ஸோ அதனால் அங்கேயே எல்லாமே வாங்கியாச்சு 2 பேருக்குமே. வந்து ஆக்சுவலி ட்ரைபாட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்னன்னு தெரில, கேன்சல் ஆகிட்டு திரும்பவும் இன்னும் வரவே இல்லை கைக்கு. ட்ரைபாட் வந்ததும் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாமல் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். 4 to 5 years பேக் வந்து நான் யூடியூப் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதுலேயுமே ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டேன். பட் வீடு ஷிஃப்டிங்கில் அது இதுன்னு பண்ணதுனால அது மிஸ் ஆகிடுச்சு. அது கொடுத்துட்டேன் ஒருத்தருக்கு, அவ்வளோதான். பசங்களை இப்போ கிளப்பிட்டு மண்டேலேருந்து ஸ்கூல் பஸ் வந்துடும், அதான் கிளம்பிட்டாங்க. அப்புறம் மார்னிங் டிஃபன் நான் டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல, அது வந்து மசூர் தால், தோசை, ஹோம்மேட் பன்னீர், அப்புறம் வெங்காய சட்னி, கொஞ்சோளம் சாம்பார். இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுவே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா பருப்பு இல்லை அதெல்லாமே. ஆக்சுவலி வந்து 11 o'clock வந்து ஆக்சுவலி ட்ரிப்பு போயிருந்தேன் திருநெல்வேலிக்கு. அப்போ வந்து ப்ராப்பராக ஃபுட்டு சம்திங் ஏதோ வெளியில் வாங்கி சாப்பிட்டதுனால குழந்தைக்கு 2 பேருக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ லூஸ் மோஷன், பயங்கர லூஸ் மோஷன் 1 week ஃபுல்லாக. ஸோ அவனை தேர்த்தி விடுறதுக்காக இப்போ ரெகுலராக அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸு, ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ் வந்து அவன் பிறந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை. ஒரு 1 year வரைக்கும் மட்டும்தான் பனானா சாப்பிட்ருந்தான், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த லூஸ் மோஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஜூஸில் கொஞ்சம் ஒயிட் சுகர் மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதை போட்டு குடித்தோடனே கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதனால அவனுக்கு இப்போ ஜூஸு, எனக்கு ஏபிசி ஜூஸு. அப்புறம் லஞ்ச் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை காட்டிடுறேன். ஒயிட் ரைஸு, அப்புறம் சொரக்காய் பொரியல், சாம்பார். இந்த சாம்பார் வந்து டயட்டில் இருக்கிறதுனால இது என்ன சாம்பார்னா, அந்த எல்லா பருப்பும் சேர்ந்த சாம்பார், மிக்சட் தால் சாம்பார். இது வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் சாலட். சரி, ஜூஸ் போட்டுடலாமா? ஸோ ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ ஒரு ஜூஸ் போட்டுடலாம் அவனுக்கு. ஆக்சுவலி இந்த சின்ன ஆரஞ்சு, நார்மல் ஆரஞ்சை விட இந்த சின்ன ஆரஞ்சு வந்து ஜெப்டோவில் கம்மியாக கிடைக்குது, கம்மி ப்ரைஸ்க்கு கடையில் விட. ஆன்லைனில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. இது கூட லைட்டாக ஒரு 1/2 spoon சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா குடிச்சிருவான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறான், இன்றைக்கி என்னென்ன ஸ்டோரி சொல்ல போகிறான்னு தெரில. அதில் வந்து ஹர்ஷி சிரப் அந்த இது இருக்குது, சாக்லேட் சிரப் ஊற்ற சொல்லுவான், ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட சொல்லுவான். இன்றைக்கி தவிர என்னென்ன போட சொல்கிறான்னு நான் காட்டுறேன். நான் ஹர்ஷி கொஞ்சம் குடிச்சிருத்தாங்க. சாக்லேட் சிரப் மட்டுமா? சரி, நான் எடுக்கல. சரி குடிச்சிருத்தாங்க, 2 கையில் பிடிச்சி குடி. குடிடா. அவனை கட் பண்ணி வச்சு அவன் குடிச்சிட்டான் அதிசயமாக. அவன் கேட்குறது நம்ம கொடுத்துட்டோம். அதுக்காக செல்லம் கொடுக்குறான் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு சில பேர்கிட்ட பேசினா தான் வேலையாகும், ஒரு சில பேர்கிட்ட நம்ம மிரட்டினா தான் வேலைக்கு ஆகும். கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு போக வேண்டியதுதான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன்.
ரெகுலராக ஜூஸ் குடிக்கிறோம், இப்போ ப்ராப்பர் டயட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம், ஐ மீன் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கிறதுக்கு மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். பட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்து ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே ஆக்சுவலி போயிருக்கும்னு தெரியும், குடிக்கணும். குடிச்சிட்டு அடுத்து ஃபிசியோதெரப்பி கிளாஸ் இருக்குது, நீ இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அடுத்து ஃபிசியோதெரப்பி கிளாஸுக்கு ரெடி ஆகி நான் உங்களை காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபிசியோதெரப்பி வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஃபிசியோரா இருக்குல்ல இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், நான் லாஸ்ட் இயர்லேருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பட் நேரில் போய் பார்த்ததில்ல. ஸோ ஆஃப்டர் புத்தூர்கட்டு போட்டுட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி புத்தூர்கட்டு போட்டு முடிஞ்சு 6 month ஆகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் தனியாக வீடியோலேயே நான் போடுறேன். நான் என்ன மாதிரி ஆச்சு, காலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் போடுறேன் நான். ஸோ வாங்க ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் காட்டுறேன் வாங்க. இப்போ மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 150 grams ஆஃப் ரைஸு, தால், அது மிக்சட் தால், இது எல்லா பருப்பும் சேர்ந்து மைசூர் பருப்பு, அந்த மசூர் தால் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் சிறுபருப்பு, அப்புறம் தோரம் பருப்பு, இது எல்லாமே 2 எக் ஒயிட்டு. இதை எடுக்க சொல்லலை, பட் நான் எடுத்திருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்னேன் எனக்கு வீட்டில் செஞ்சதுனால. இது வந்து 70 to 80 grams ஆஃப் சாலட் வந்து எப்போவுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ இதுதான் இன்னையோட லஞ்ச்.